தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த 2 ஆண்டில் பல்வேறு நூற்றாண்டுகளை நடத்தி வருகிறார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, படுக்கையில் அல்ல நடந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பொத்தனூர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு இப்போ 103 வயது. அவருக்கும் ஐயா அவர்கள் நூற்றாண்டு விழாவில் பொத்தனூருக்கே சென்று நடத்தினார்கள். பெங்களூர் வேலு அவரும் இப்போ ஓடிட்டு இருக்கார் ஐயா மாறிய, அவருக்கு நூற்றாண்டு விழா பெங்களூரில் போய் நடத்தினார்கள். ஆத்தூர் தங்கவேல் இன்னமும் அறமா பாடுறார், போயிட்டு இருக்கார். ஆத்தூர் தங்கவேல் அவருக்கு நூற்றாண்டு விழாவை 3 பேருக்குமே 103 நூற்றாண்டு விழாவை நடத்தினார்கள். ஏனென்று சொன்னால் பெரியார் கொள்கையை ஏற்றவர்கள் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஒழுக்கமாக நாணயமாக நூற்றாண்டையும் கடந்து வாழ்கிறார்கள் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுகிற ஒரு விழாவாக அந்த விழாவை தலைமை கழகத்தின் சார்பில் நடத்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, மறைந்தவர்களுக்கு நூற்றாண்டு விழா, பழைய கோட்டை அர்ச்சுனன் மறைந்த பொருளாளர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா, சிவகங்கை சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கு நூற்றாண்டு விழா, சிவகங்கை சத்யேந்திரன் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா, அதே போல விருதுநகர் ஆசை தம்பி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா. அதை தாண்டி தேடி தேடி பிடித்து அண்மையில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் பொல்லம்பனார் அவர்களுக்கும் உடையார்பாளையம் வேலாயுதம் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா. அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து நூற்றாண்டு விழா ராஜகிரி தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக கும்பகோணத்தில் நூற்றாண்டு விழா. அதை தாண்டி அந்த மடமே நடத்துவதற்கு முன்பாக, அரசாங்கம் நடத்துவதற்கு முன்பாக குன்றக்குடி அடிகளாருக்கும் நூற்றாண்டு விழாவை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் காரைக்குடியில் நடத்தினார்கள். அதை தாண்டி இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்பாக பெரியார் காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பெரியாருக்கு துணையாக எழுதியும் இந்த பிரச்சாரம் செய்து வந்த சாமி கைவல்யம் அவர்களுக்கு அவர் வாழ்ந்த பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் தூக்கநாயக்கம் பாளையத்தில் அங்கேயே விழாவை தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் எடுத்தார்கள். இவர்களெல்லாம் தேடி தேடி அவருடைய உறவினர்கள் அவர்களெல்லாம் பல நாடுகளில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களையும் வர வைத்து இந்த நூற்றாண்டு விழாக்களை ஆசிரியர் ஐயா அவர்கள் எடுத்து வருகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் சொன்னது போல இந்த இயக்கம் யாரையும் மறந்து விடாது, அவருடைய உழைப்பிற்கு அங்கீகாரத்தை தொடர்ந்து தரும் என்பதை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் பேச்சால் அல்ல செயலால் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் இது மட்டுமல்ல, இந்த 2 ஆண்டுல பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ சுயமரியாதைக்கு நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா, வைக்கம் நூற்றாண்டு விழா, சிந்து சவழி சாமரசவழி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று பிரகடனப்படுத்திய அதுவே நூற்றாண்டு விழா. இதுக்கெல்லாம் நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து ஐயா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். நாளைய தினம் 50 விழா திருச்செங்கோட்டில், இதை முடித்துவிட்டு ஐயா அவர்கள் திருச்செங்கோடு போகணும். நாளைய தினம் 50 விழா என்ன விழா? பெரியார் பிறந்தநாள் விழா, அண்ணா பிறந்தநாள் விழா, கலைஞர் பிறந்தநாள் விழா, சுயமரியாதை நூற்றாண்டு விழா, திராவிட சிந்துவெளி சாமர நாகரிகம் பிரகடன நூற்றாண்டு விழாவை நாளை திருச்செங்கோட்டில் 26ஆம் தேதி சட்டெரிப்பு நாளான அன்றைய தினம் நவம்பர் 26 ஈரோட்டில் குடியரசு இதழ் நூற்றாண்டு விழா, சுயமரியாதைக்கு நூற்றாண்டு விழாவையும் அங்கே நடத்துகிறார்கள். தொடர்ந்து இந்த 2 ஆண்டுகளில் ஐயா நடத்திய நூற்றாண்டு விழாக்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த மக்கள் மத்தியில் எல்லா பகுதியிலும் உயிரோடு இருக்கிற பல பேருக்கு பாராட்டு விழா. பத்தமட பரமசிவம் என்று சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் நான் நினைவு கொள்ள சில பேர் தொடர்ந்து ஐயா அவர்களெல்லாம் தேடி இறப்பதற்கு முன்பாக இருப்பதற்கு போல அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைவர் நடத்துகிறார் என்று சொன்னால், அவருக்கு என்ன வயது? வருகிற 2ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 92 வயதை தொடக்கூடிய வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் இவ்வளவு அத்தனை பேருக்கும் நூற்றாண்டு விழாவை நடத்தி மிகப்பெரிய அளவிற்கு பெருமை சேர்க்கிறார்கள். இதன் மூலமாக அந்த குடும்பங்கள் எல்லாம் நம்மோடு தொடர்பில் இருந்ததோ இல்லையோ மீட்டுருவாக்கம் பெறுகிற ஒரு பணியை நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் தான் இன்றைய தினம் அவர்கள் ஞாபகம் வருதே என்று சில நாட்கள் முன்பு விடுதலையில் எழுதியது போல நம்முடைய பூண்டி கோபால்சாமி ஐயா அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், மாவட்ட தலைவர் மருமகன் நடத்துறாரா இல்லையா, மகள் நடத்துறாங்களா இல்லையா, அவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. நூற்றாண்டு விழா நடத்தணும்னு சொல்லி ஐயா அவர்கள் கொஞ்சம் மழை காலமா இருக்கு, ஜனவரியில் நடத்தலாம், அப்புறம் பாராட்டுன்னா உடனே நடத்தின்னு போங்க, நடத்தணும் அந்த தேதியில்னு சொல்லி கடந்த 11ஆம் தேதி ஐயா அவர்கள் தேதி கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு இது ஒன்லி இல்லாத அளவுக்கு, ஏன்னா ஒரு நாள் 2 நாள்லேயே ரெடி ஆயிடுவாருவா, சற்று உடம்பு செல்லதில்லைன்னா 1 வாரத்துக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாமல் நேரத்திலும் இன்னும் அவர் சரியா உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் சொன்னதை நடத்தியே ஆக வேண்டும் என்று ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், ஐயா அவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்த இயக்கத்தை எந்த அளவிற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல
பூண்டி கோபால்சாமி ஐயா அவர்களை சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னோடு 10-12 வயது மூத்தவர். அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்னுடைய ஆசான் திராவிடமணி அவர்கள் அவரை அழைத்து கொண்டு உணவு பரிமாறலாம் அழைக்க அந்த வேலையை நான் பார்த்தவன். நான் தலைமை பொறுப்புக்கு ஏற்ற பிறகு அவர் என் அருகிலேயே கூட வரமாட்டான், நான் கூப்பிட்டாதான் வருவேன் சொன்னார். அந்த அளவிற்கு கோபால்சாமி ஐயா அவர்களுடன் நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்கு யார் தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அதை இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் அவர் கோபால்சாமி ஐயா அவர்கள் என்ன செய்தார்களோ அதை முன்னெடுத்து நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிற செய்தி. அந்த அடிப்படையில் வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களே, இங்கு அனைவரும் சொன்னது போல நூற்றாண்டை கடந்து இன்றைய தினம் திராவிட மாடல் அரசு உலகத்தில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை பற்றாளர்களுக்கும் பெரியார் பற்றாளர்கள் மற்றும் உணர்வாளர்களுக்கு வழி நடத்தக்கூடிய இருக்கிறதில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் உலகம் பெரியார் மயம், பெரியார் உலகமயம் என்று தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் வாயால் சொல்லவில்லை. இந்த ஆண்டு ஜப்பானில் பெரியார் பிறந்த நாள் விழா, அண்ணா பிறந்த நாள் விழா. சிங்கப்பூரில் 17ஆம் தேதி இந்த ஆண்டுல ஐயாட்ட நான் கேட்டேன், ஐயா என்ன இந்த பிறந்த நாள்லேயே நீங்க போயிட்டு அதெல்லாம் நீங்கள்லாம் இருக்கலையா, உலகம் பெரியார் மயம் பெரியார் உலகமயம் சொல்லிட்டு நான் இங்கே இருந்தா அப்படி நான் கலந்துட்டு அங்கே சிங்கப்பூர்ல வந்து ஐயா இந்த ஆண்டு பெரியார் பிறந்த நாள் விழா. இது மார்ச் மாதத்துல அவருக்கு ஐயா சில மாதத்துல ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. இந்த வயதிலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரியாரை உலகமயமாக்குவேன், உலகம் பெரியார் மயமாகும் என்பதை முன்னெடுத்து நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் பெரியார் உலகம் என்ற மிகப்பெரிய கனவு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வேளையில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அன்புராஜ் அவர்களுடைய முன்னெடுப்பில் வேகமாக நடைபெற்று வருகிறது. அடுத்த செப்டம்பருக்குள் அது திறப்பு விழா காண இருக்கிறது. வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நம்முடைய தலைவரை சந்திக்கிற அத்தனை பேரும் பெரியார் உலகத்திற்கு நிதியை வழங்குவோம், அதன் மூலம் அதை வென்றெடுப்போம், அவர் கனவை நினைவாக்குவோம் என்று கூறி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.